ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ராவுடி இல்லை. இன்றைக்கி ஒரு மினி லாக் தான் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஆகுமா, எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி லாக் தான் பார்க்கலான்னு போகிறோம். ஃபஸ்ட்டில் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே குட்டி குட்டி கிருஷ்ணனோட கால் வச்சுருக்கும். இது எங்கள் அம்மா எல்லா வருஷமே அந்த அரிசி மாவில் அரைச்சி கையிலேயே இந்த கொட்டி கிருஷ்ண காலை வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியில் நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட் இருந்ததுனால அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு தான் நாங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். இதில் என்னென்னா கிருஷ்ணனுக்கு நான் எங்கள் வீட்டில் ஜுவல்லரி வச்சு தான் அலங்காரம் பண்ணுவோம். இந்த வாட்டி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வச்சு தான் அலங்காரம் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் பூ நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக கொடுக்குறவங்க பூ கொடுத்துட்டு போனாங்க. பழங்கள் நாங்கள் கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சீடை, தட்டை, முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எங்கள் அம்மா எப்போவுமே ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்பெஷலாக என்னென்னா ரெட் கலர் ரப்பரில் வச்சு தான் படித்தோம். அதே மாதிரி பால், தயிர், வெண்ணெய் வச்சு தான் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.